ஹாய் ஃப்ரெண்ட், வாங்க நம்ம முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் நீளமாக வளர்கிறதுக்கு ஸ்கேல்பில் தலையில் நமக்கு பொடுகு அரிப்பு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நீங்கிறதுக்கு இது என்னென்ன போட்டு காய்ச்சலான்னு பொருளாக காமிக்கிறேன். வாங்க. செம்பருத்தி இலை, பூ இது ரெண்டும் போடும்போது நமக்கு நல்ல சைனிங் தரும். முடிக்கு நல்ல சைனிங் வலுவு கிடைக்குது. இது நல்லா முடி கால்களுக்கு நல்ல குளிர்ச்சி ஏற்பட்டு முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கு கிளாநெல்லி உதவுது. அதே தான் உங்களுக்கு மருதாணியும். கருவேப்பிலை அடர்த்தியாக வளர்கிறதுக்கு உதவும், கருமையாக வளர்கிறதுக்கு. வெந்தயம் 2 ஸ்பூனு, சின்ன வெங்காயம் சிறிதளவு, பெரிய நெல்லிக்காய் இது 3 போடும்போது நமக்கு நல்ல குளிர்ச்சி ஏற்பட்டு முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு உதவுது. மரச்சுக்கு ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா, இது 1/2 லிட்டரு, இது ஒரு 150 மில்லி இருக்குன்னு நினைக்கிறேன். 250 மில்லி எடுத்திருக்கேன் நான். அப்புறம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி பொடி, இலையாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. பொடி ஒரு 50 கிராம் பொடி, நான் 25 கிராம் போட்டுக்கலான்னு. இதெல்லாம் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். செம்பருத்தி பூவில் இந்த மகரந்தத்தை எடுத்துருங்க. எடுத்துட்டு இதெல்லாமே கழுவி சுத்தப்படுத்தி அரைச்சி எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட், இப்போ நான் உங்களுக்கு அரைச்சிட்டு வரேன்னு சொன்னேன். எண்ணெய் காய்ச்சறதுக்கு உண்டான மூலிகை எல்லாத்தையும் அரைச்சாச்சு. 750 மில்லின்னு சொன்னேன். தேங்காய் எண்ணெய் 500, இது ஒரு 150, 600. இந்த விளக்கெண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்து 750 மில்லி. இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி பொடி. இப்போ வாங்க எப்படி காய்ச்சலான்னு பார்க்கலாம். இரும்பு சட்டியில் காய்ச்சுங்க. தண்ணி இல்லாமல் சட்டி நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெயை ஊற்றலாம். அரை லிட்டர் ஊற்றினோம். இப்போ ஒரு 150 மில்லி தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம். அறுநூற்றம்பது. இந்த விளக்கெண்ணெய் ஒரு 100, 750. இதை உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், சாரி ஃப்ரெண்ட். விளக்கெண்ணெய் ஒரு 100. நல்லா காயட்டும். தீயை ஓரளவுக்கு நம்ம சிம்மில் தான் வச்சுக்கிறணும் ஊற்றுனதுக்கப்புறம். ஏன்னா ரொம்ப முருக விடாமல் இலை இதில் காய்ச்சும் போது நல்லா சாறு இறங்கி அந்த மருத்துவ பண்பு மாறாமல் இருக்கும். இப்போ நம்ம மஞ்சள் கரிசலாங்கண்ணி பொடி போடுறோம். இது முடி உதிர்வை தடுக்குது. நமக்கு இளநரையை வர்றதை முன்னாடியே தடுத்து நல்லா அடர்த்தியாக கருமையாக வளர நமக்கு உதவி செய்யுது இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இப்போ உங்கள்கிட்ட மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருந்துச்சுன்னா அந்த பொடியை நீங்கள் தயிர் அல்லது தேங்காய் பாலில் கலந்து வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் பேக் மாதிரி போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு குளிக்கலாம். எண்ணெய் நல்லா
முறைப்பொடி வருது ஃப்ரெண்ட். இன்னும் செத்த காயட்டும். இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் எடுத்தோம், கருவேப்பிலை எடுத்தோம், வெந்தயம் எடுத்தோம். இந்த 3 போடுறதுனால நமக்கு என்ன மருத்துவ பண்புனா, இயற்கையாகவே இதில் வந்து புரதச்சத்து இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது மயிர் துளைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நல்லது. மயிர் கால்களுக்கு நல்ல இரத்த ஓட்டத்தை தூண்டி முடி வளர்ச்சியை நமக்கு ஊக்குவிக்குது. நெல்லிக்காய் போடுறோம் பாருங்க, அந்த நெல்லிக்காய் வந்து என்னென்னா வைட்டமின் சி இருக்குது அதில். அந்த சி சத்து வந்து நமக்கு வந்து நம்மளோட அந்த கொலாஜின் சக்தி அதிகப்படுத்தி முடி வளர்ச்சியை தூண்டுது. இதெல்லாம் ஒரு புக்கில் தான் படித்தேன் ஃப்ரெண்ட். நல்லா காஞ்சிடுச்சு. வாங்க நம்ம அரைச்ச விழுதை போடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். நல்லா சுத்தமான எண்ணெய்ன்றனால பொங்குது உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சிம்லேயே வச்சு காய்ச்சுங்க. ஏன்னா அதிக தீ வைக்காதீங்க, பொங்குது. இப்படியே நீங்கள் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா பொங்குறது குறைஞ்சிடும். நம்ம கை எடுத்துட்டோம்னா லைட்டாக பொங்குது. ஏன்னா எல்லாமே மரச்சக்கட்டில் ஆட்டின எண்ணெய் இல்லை உங்களுக்கு, அதனால் வந்து பொங்குது. ஒரிஜினல் எண்ணெய் பொங்கத்தான் செய்யும் ஃப்ரெண்ட். நல்லா கொதிக்குது. இப்போ கரிசலாங்கண்ணி பொடி போடலாம். கரிசலாங்கண்ணி பொடி போடலாம். இது 50 கிராம் பொடி ஃப்ரெண்ட். நான் வந்து 25 கிராம் போட்டிருக்கேன். நல்லா கொதிச்சிருச்சுங்க. இன்னும் லைட்டாக சலசலன்னு கொதிக்குது இல்லை, இன்னும் லைட்டாக கொதிப்பு குறையவும் நம்ம நிப்பாட்டிக்கலாம். எல்லாம் பச்சை இலைங்களா, அதனால் உங்களுக்கு அந்த சலசலப்பு. இதை நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி நல்லா தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிங்கன்னா நல்லது. அப்படி டெய்லி நீங்கள் தேய்ச்சிக்கணும்னா கொஞ்சம் லைட்டாக நல்லா உள்ள ஸ்கேல்ப் தலையில் அந்த வேர் பகுதியில் படுற மாதிரி தேய்ங்க. லைட்டாக எடுத்து கொஞ்சமாக தேய்ச்சாலே போதும். நல்ல வாசமாக
நல்ல கொதி வந்து கம்மியாயிடுச்சு. இன்னைக்கு சலசலன்னு அந்த மாதிரி பச்சையாக ஆனதுக்கு இப்போ நல்லா வெந்து லேசாக அப்படியே இருக்கிற மாதிரி. இந்த பதம் வந்தோடனே நிப்பாட்டிடலாம் ஃப்ரெண்ட். கரெக்டாக நல்லா வச்சு எண்ணெய் அந்த மூலிகையில் உள்ள சாரெல்லாம் நல்லா இறங்கிருச்சு. எண்ணெய் நல்ல பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஆரவும் வடிகட்டிக்கலாம் நம்ம கண்ணாடி பாட்டில். வாங்க நண்பர்களே, நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சி வச்சோம். அது நல்லா வெயிலில் ஆறி இருந்தது. ஆறினதை கொண்டாந்து வெயிலில் வச்சோம். நல்லா வெயிலில் வந்து காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வடிகட்டி பாட்டில் ஊற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. எப்படி நம்ம அரைச்ச அந்த மூலிகை பூரா எப்படி எண்ணெயில் இறங்கியிருக்கு பாருங்க. நல்ல திக்னஸ்ஸாக. இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இறுக்க புழிஞ்சாச்சு. இதே நம்ம தூக்கி போட வேணாம். இதை வந்து இதே இரும்பு சட்டியில் வச்சு தேங்காய் எண்ணெய் வாங்கி நம்ம வெயிலே வச்சோம்னா இதில் இருக்க சாரெலாம் இன்னும் நல்லா இறங்கி நமக்கு எண்ணெய் கிடைக்கும். தூக்கி போட வேணாம். அப்படியே எண்ணெய் வாங்கி ஊற்றி வெயிலே வைக்கலாம். இப்போ வாங்க நம்ம எடுத்ததை பாட்டிலில் ஊற்றிக்கலாம். பாட்டிலில் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கோங்க. நீங்களும் இதேபோல் வீட்டில் செஞ்சு பயன்பெறுங்கள் நண்பர்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தொடுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக போட்ட உடனே வந்துடும் உங்களுக்கு. நன்றி மக்களே.